என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், புளி, உப்பு இதெல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா, பூண்டு. ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ பூண்டை இடித்து போடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா. நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடணும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை வதக்கி விடுங்க. அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்படி கொத்தி விட்டு நல்லா வதக்கி கொடுங்க. 5 மினிட்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா வதங்கும். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 50 கிராம் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். ஆயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டச்சுக்கு தான் புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவோம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட போகிறோம். கொதிக்க விட போகிறோம். புளி தண்ணி ஊற்றியாச்சு இல்லையா? இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.